பழனி டு ஆந்திரா டெய்லி ட்ரிப் பஸ் இருந்தது ஈவினிங் 4 o'clock. கொரோனா டைம்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அதை ரெகுலர் பண்ண முடியுமா? இப்போ இல்லை இல்லையா? நேற்று 2-3 விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துல. இது நீங்க சொல்லிட்டீங்களே, இது நான் பார்த்துக்கிறேன். டெய்லி இருந்தது. இப்போ கொரோனா டைமுக்கு அப்புறம் அது நிறுத்திட்டாங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு. அது நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்றேன். ஆர்டிசி சேர்மன் நான் சொல்லிட்டு அதே மாதிரி பழனி டு திருப்பதி ட்ரெயின் வந்து ஸ்பெஷலாக இன்டர்சிட்டி மாதிரி ஏதாவது விட வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி கண்டிப்பாக அது மது இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பேசுவேன். 2-3 விஷயத்தை நான் 2-3 டெம்பிள்ஸ்க்கு இது மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து மகாராஷ்டிராவில் கூட அது நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஒரு ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்க. இந்த ரிக்வெஸ்ட் நான் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் சொன்னாங்க. திருப்பதி மாதிரி பழனியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி செய்யலாம்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இல்லை, நான் இப்போ திடீர்னு சொல்ல முடியல. இது ரொம்ப திவ்யமான க்ஷேத்திரம். இது கண்டிப்பாக திருப்பதி லெவல் இருக்கிறோம். அது என்னென்ன பண்ணணும், அது ஒரு பக்தராக நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு என்னோட ஃப்ரெண்டு நண்பர்கள் இது நான் அனுப்புகிறேன். நான் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் அனுப்பிட்டு எல்லாம் 6 சுப்பிரமணியன் முருகன் கோயில் இருக்குது. எல்லாம் என்னென்ன பண்ணணும், அது ஒரு பிளான் எனக்கு நான் கொடுக்க சொல்கிறேன். கண்டிப்பாக என்ன அளவுக்கு நான் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் இல்லை சார், அது இங்கே கோயில் அரசாங்கத்தை அது நான் முதல்லேருந்தே நான் அதுக்கு முன்னாடி நான் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அது தப்பு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ஃபைனலாக அது அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது கல்பெட்ஸ் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. சந்தோஷம் இருக்கும். கடவுள்கிட்ட யாருமே இந்த மாதிரி படக்கூடாது. அது இந்த மாதிரி பண்ண எது இருந்தாலும் சரி, தப்பு நடக்கிறது பார்க்காம இருக்கக்கூடாது. வெளியே வந்து நம்ம அது கடவுளுக்கு நிற்கணும். தப்பு நடக்காம. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் முதல் வாட்டில் இதுக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படியே போயிட்டேன். அது அந்த டைம் தெரியல. பட் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குது. இது நான் எங்கே போனாலும் சரி கடவுளுக்கு என் பற்றி நான் கேட்கறது இல்லை. மக்களுக்கு நல்லதாகணும். நான் எந்த இடத்துக்கு ரைட் ஃப்ரம் நான் ஒழுங்காக இருக்கிறது டைமில் வந்து நான் எப்பவுமே மக்கள் நல்லதாக இருக்கணும். அதுதான் ப்ரேயர். அது தவிர எதுவுமே இருக்கு. இப்போ மத்திய அரசு வந்து வக்ஃபு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. மத்திய தன்னை இந்தியா முழுவதும் அது பார்த்து ஒரு டீப்பான சப்ஜெக்ட். அது இன்னொரு இடத்துல காமன் சிவில்